உலகமெல்லாம் உள்ள பக்திபிளானட்.com நேயர்களுக்கு வணக்கம். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பயிற்சி குரு பகவான் எந்த அளவிற்கு பலனை கொடுப்பார் என்று பார்ப்போம். இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்திலே குரு பகவான் அமர்ந்து விட்டார். அதாவது 17/5/2012 முதல் 30/5/2013 வரை அவர் 8வது இடத்திலே அஷ்டமஸ்தானம் என்று கூறக்கூடிய ஒரு 8வது இடத்திலே குரு பகவான் அமர்ந்து விட்டார். அதோடு கேது பகவானும் அமர்ந்து இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 3/6 கூடியவன். பொதுவாக கூறுவார்கள், அகப்பட்டவனுக்கு அஷ்டம குரு என்று கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கூறுபவர்கள் கூறிக்கொண்டு இருக்கட்டும். உங்களுக்கு 8வது இடம் ஒரு யோகமான இடம் என்று கூறுவேன். காரணம், 3/6 கூடிய குரு உங்களுக்கு மறைந்திருப்பதால் மறைந்தவன் நிறைந்து கொடுப்பான். ஆகவே 8வது இடத்திலே குரு இருப்பதால் எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டான். அது மட்டுமல்ல, 8வது இடத்திலே இருக்கின்ற குரு உங்களுடைய 12வது இடத்தை, விரயஸ்தானம் என்று கூறக்கூடிய 12வது இடத்தை பார்வை செய்கின்றான். தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று கூறக்கூடிய 2வது இடத்தையும் பார்வை செய்கின்றான். உங்களுடைய இடத்திற்கு 4வது ஸ்தானம், வண்டி, வீடு, வாசல், வாகனம், சுகஸ்தானம் என்று கூறக்கூடிய 4வது ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வை செய்கின்றான். ஆகவே உங்களுக்கு இது ஒரு நன்மையைத்தான் கொடுப்பானே தவிர கெடுதல் செய்ய மாட்டான். தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். மேல் படிப்பு தடை இருந்தாலும் அந்த மேல் படிப்பு உங்களுக்கு தொடர்ந்து வரும். அது மட்டுமல்ல, விரயஸ்தானத்தை குரு பார்வை செய்கின்றார். சுப விரயங்கள் ஆகும். ஆகவே நீங்கள் யாத்திரை பயணமோ அயல்நாட்டு பயணமோ செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கொடுப்பார். 4வது இடம் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். 4வது இடம் வண்டி, வீடு, வாசல், வாகனம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம், கல்வியும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தை குரு பகவான் பார்வை செய்வதால் உங்களுக்கு அந்த இடத்திற்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடுத்து விடுவான். அதாவது வண்டி, வீடு, வாசல், வாகனங்கள் அத்தனையும் உங்களுக்கு கொடுப்பான். ஆகவே குரு மறைந்து விட்டானே, 8ல் அமர்ந்து விட்டானே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிலர் கூறுவார்கள், 8வது இடம் அஷ்டமஸ்தானம், அகப்பட்டவனுக்கு அஷ்டம குரு. ஆகவே மறுபடியும் கூறுகிறேன், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய கணிப்பு 3/6 கூடியவன் மறைந்திருக்கின்றான். நிச்சயமாக மறைந்தவன் நிறைந்து கொடுப்பான். தேவையானதை அத்தனையும் கொடுப்பான். ஆகவே துளாராசி நேயர்களே, நீங்கள் கவலைப்படும்படி எதுவும் நடக்காது. நன்மையே குரு கொடுப்பான், அருளும் பொருளும் கொடுப்பான். கவலையே பட வேண்டிய அவசியமில்லை. 12வது ஸ்தானம் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் உண்டு. ஆகவே தெய்வ அருளால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையே செய்வான். நன்றி, வணக்கம்.